இணைப்பில் திமுகவின் மூத்த தலைவர் திரு டி.கே.எஸ். இளங்கோவன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். எதிர்பார்த்தபடியே இன்றைய உச்சநீதிமன்ற உத்தரவில் திரு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. உங்களுடைய கருத்து? இது நீண்ட நாட்களாக ஏறத்தாழ 1.5 ஆண்டு காலமாக அவர் சிறைவாசம் அனுபவித்து வருகிறார். அவருக்கு ஜாமீன் என்பது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு உள்ள அது ஒரு சலுகை, சட்டப்பூர்வமான சலுகை. அவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர்கள் குற்றவாளிகளாக கருதப்படக்கூடாது என்பது ஒரு பொதுவான நியதி. அந்த அடிப்படையிலே அவர் ஜாமீன் கோரியிருந்தால் அந்த ஜாமீனை அனுமதித்திருக்க வேண்டும், அவருக்கு வழங்கி இருக்க வேண்டும். இவ்வளவு காலம் வழங்கவில்லை என்பதே தவறானது. ஏற்கனவே அவர் 1.5 ஆண்டு கால சிறைவாசத்தை எப்படி இவர்கள் எதிர்கொள்ளப் போகிறார்கள்? நாளைக்கு அவருக்கு தண்டனை இல்லை, அவர் குற்றம் செய்யவில்லை என்று நிரூபணமானால் இந்த 1.5 ஆண்டு கால சிறைவாசத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்ற கேள்வி எல்லாம் இருக்கிறது. திட்டமிட்டு ஒன்றிய அரசின் அழுத்தத்தின் காரணமாகவோ வேறு காரணங்களுக்காகவோ எதிர்கட்சியில இருப்பவர்களுக்கெல்லாம் இது போன்ற நிலை ஏற்பட்டு வருகிறது, தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருகிறது. என்ற நிலையில இன்றைக்கு அவர் விடுதலை ஆகியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் தலையிட்டு அவருக்கு விடுதலை வழங்கி இருப்பதும் அவர் மீண்டும் அமைச்சராவதற்கு எந்த தடையும் இல்லை என்று சொல்லி இருப்பதும் உண்மையிலே ஒரு வெற்றி, செந்தில் பாலாஜிக்கு கிடைத்த வெற்றியாகவே நான் பார்க்கிறேன். காரணம், இந்த குற்றச்சாட்டுகள் பதிவு செய்த காலம் வேறு. அந்த குற்றச்சாட்டுகளின் மீது மீண்டும் ஒரு முறை சென்று பிறகு இப்பொழுது அது என்றைக்கோ நடந்த குற்றச்சாட்டுக்கு இப்பொழுது போய் ஆதாரம் தேடிக்கொண்டிருந்தார்கள். அவருடைய இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற அவருடைய அலுவலகத்துக்கு சென்றெல்லாம் ஆதாரம் தேடினார்கள். இவையெல்லாம் என்ன முறை என்று தெரியவில்லை. வேறு ஏதேனும் ஒரு வழக்கிலே அவரை மாற்றி விடலாம் என்ற எண்ணத்திலே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்படி செய்திருக்கிறதா என்கிற சந்தேகமும் எங்களுக்கு எழுகிறது. இருந்தாலும் இந்த விடுதலைக்கு நாங்கள் செந்தில் பாலாஜிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கை தாமதப்படுத்துறாரு, 13 முறை வாய்தா கேட்கிறாரு. போதிய ஒத்துழைப்பு கொடுக்கறதுல வழக்கின் விசாரணைக்கு தேவையில்லாமல் காலதாமதப்படுத்துறாருன்னா அமலாக்கத்துறை தரப்புல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு வழக்கறிஞரை மாற்றினா நாங்கள் 6 மாதத்திற்குள்ளாக வழக்கின் விசாரணையை முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசு மறைமுகமாக செந்தில் பாலாஜிக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இடி தரப்புல. இதுதான் அவங்க எப்பவுமே செய்யறது தானே. ஒரு மாநில அரசு அவர்களுக்கு ஒத்துப்போகாத கட்சியாக இருந்தால் எந்த பழியையும் சொல்வார்கள். இவர்கள் இந்த குற்றச்சாட்டு என்றைக்கு பதிவு செய்யப்பட்டது, அந்த குற்றச்சாட்டுக்கான இப்பொழுது இவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் ஏதோ செய்தார் என்பதற்காக இப்பொழுது போய் அமைச்சராக இப்பொழுது இருந்த திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தவருடைய அலுவலகத்துக்கெல்லாம் சென்று சோதனை செய்தார்கள் என்றால் அதுக்கு என்ன காரணம்? அதையெல்லாம் அவர்கள் விளக்க வேண்டும். புதிய குற்றச்சாட்டுக்கு புதிய புகாரின் அடிப்படையிலே இதை செய்தார்களா என்றால் இல்லை. பழைய குற்றச்சாட்டுக்கு இப்பொழுது ஆதாரம் தேடி இப்பொழுது அவர் அமைச்சராக உள்ள அவருடைய அலுவலக அறைக்கே சென்று சோதித்தார்கள் என்பதெல்லாம் திட்டமிட்டு அவரை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று ஒன்றிய அரசின் நிறுவனமான அமலாக்கத்துறை தொடர்ந்து எதிர்கட்சிக்காரர்கள் மீது ஏதாவது ஒரு பழியை போட்டு கைது செய்து வந்து கொண்டிருக்கிறது. அமலாக்கத்துறை என்பது இது தன்னிச்சையாகவோ அல்லது மனிதர்களுக்காகவோ இயங்கவில்லை, மக்களுக்காகவோ இயங்கவில்லை, அரசாங்கத்தின் எடுபடியாக இயங்கி வருகிறது என்பதற்கு இவையெல்லாம் காரணங்கள். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்து